பேட்டன்ட். நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வேர்ல்டில் யாருமே உங்களுக்கு பர்மிஷன் இல்லாமல் 20 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த 3 விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், பேட்டன்ட் எலிஜிபிலிட்டி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக இல்லைன்னு எப்படி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மக் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வாட்டர் எடுக்கிற மக் இருக்குது, ஒரு டார்ச் லைட் இருக்குது. ரெண்டுத்தோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, மக்கு வந்து ஒரு வாட்டர் எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒரு டார்ச் லைட்ன்றது பார்த்தீங்கன்றப்போ ஒரு லைட்டை வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே இண்டிவிஜுவலாக அதோட பர்பஸ் என்னன்னு தெரியும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது வேற விதமான ப்ராப்ளம், இது சம்மந்தம் இல்லாமல் வேற விதமான ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் இன்னோவேஷன் பேர். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக உங்கள் ப்ராடக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், ப்ரொவிஷனல் பேட்டர்ன். நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொவிஷனல் பேட்டர்ன் அப்ளை பண்ணிடணும். ஸோ தட் 12 months டைம் கிடைக்கும் உங்களுக்கு மெயின் பேட்டர்ன் அப்ளை பண்ணுறதுக்காக. தேர்ட் ஒன், மெயின் பேட்டர்ன். இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒரு 1 or 2 years டைம் எடுத்துப்பாங்க இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு. இது பண்ணி உங்களுக்கு பேட்டர்ன் கிடைச்சிருச்சுன்னா வந்து 20 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்றப்ப வந்து உங்களோட இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டுக்கு எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் பேட்டர்ன் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.